இன்னைக்கு நம்ம கேஜ்ல எத்தனை புறா இருக்குன்னு என்ன போறோம். அப்படியே நம்ம கிட்ட இருக்கிற புறால ஒரு புறா இன்னைக்கு கிவ்அவே தர போறோம். அந்த கிவ்அவேக்கு என்னென்ன பண்ணணும்னு நான் சொல்றேன், வெயிட் பண்ணி ஃபுல்லா பாருங்க வீடியோவை. இந்த வீடியோல நம்ம மொத்தம் எத்தனை புறா காமிச்சிருக்கோம் அப்படின்ட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கணும். அது போல எத்தனை புறா இருக்குன்னு கரெக்டா சொன்னாதான் நீங்க அந்த கிவ்அவே வின் பண்ணலாம். இப்போ நம்ம புறாவெல்லாம் பார்க்கலாம் வாங்க. நம்ம கேஜில் ஃபர்ஸ்ட் டைம் சிக்கி எடுத்துருக்கவங்க இவங்க தான். இந்த புறாவோட மேல் தான் நம்ம ஜாக் ஸ்பேரோ. இவங்களும் ஒரு சாதா புறா தான். இந்த புறா ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் நம்ம கிட்ட இருக்கு மோதினா புறா தான். இந்த புறாவோட ஐஸ் லைன்லாம் நல்லா தரமாக இருக்கும். இவங்களும் ஒரு ஃபீமேல் புறா தான். அடுத்து மோதினா தான் பார்க்க போறோம். இவங்க நல்ல கண்டிஷனில் இருக்காங்க, கூவ ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியும் இன்னும் ஒரு 3 வாரத்தில் எக் வச்சிருவாங்க. இந்த புறாவோட பேர் ரெண்டுமே எப்பொழுதுமே ரெக்க ரெண்டும் ஷேக்காவே இருக்கும். 2 புறாவுக்குமே சரி ஐஸ் லைனு செம்ம தரமாக இருக்கு. அடுத்து நம்ம கிட்ட இருக்கிற கொண்ட ஃபீமேல் தான் பார்க்க போறோம். பியூர் ஒயிட்ல ஐஸ் லைன்ல நல்லா பக்காவான கண்டிஷன்ல இருக்காங்க. இந்த பேர் எப்படி இன்னும் 4 நாளே நம்ம கேஜில எக்கு வச்சிருவாங்க. 2 நாளைக்கு முன்னாடியே நம்ம கேஜில கூடு கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இந்த பேரு. இப்போ நம்ம பார்த்த கொண்ட புறாவோட மேல் தான் இவங்க ஐஸ் லைனும் நல்லா பக்காவான கண்டிஷன்ல இருக்கும். சாதா புறாலேயே இது போல ஐஸ் லைன் இருக்கிற புறா கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான். அடுத்து நம்ம ஹோமர் புறா தான் பார்க்க போகிறோம். ஹோமர் புறாவுக்கு கையில் ஃபீடு கொடுத்து நல்லா பக்கவான கண்டிஷனில் வந்துட்டாலும் இப்போ அவங்களே தீனி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி நம்ம பிப்ரவரி கடைசியில் இந்த 2 புறாவையும் நம்ம ட்ரைனிங் போட ஆரம்பிச்சிடலாம். இந்த 2 ஹோமரும் குஞ்சியாக இருக்கும் போதே நம்ம அவங்க பேரண்ட்லாம் பார்த்து தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். அவங்க பேரண்ட்ஸுக்கு இருக்கிற போலவே இவங்களுக்கும் ஐஸ் லைனாக நல்லா பக்காவாக வரும்னு வெயிட் பண்ணுறோம். அவங்களுக்கு கண்ணுலாம் நல்லா தெளிஞ்சிச்சின்னு இவங்களுக்கு மட்டும் தான் கண்ணு இன்னும் தெரியல. இன்னும் ஒரு 20 நாள்ல நல்லா பக்கவான கண்டிஷனில் 2 ஹோமர் வந்துருவாங்க. நம்ம கொடுக்க போகிற கிவ்அவேல ரொம்ப லாங்கான ஏரியாவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பஸ்ஸில் போட்டு விட்டுறலாம். நம்ம 2 நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு சண்டே அன்னைக்கு யார் வின் பண்ணாங்கன்னு அவங்களுக்கு கொடுத்துடலாம். அடுத்து நம்ம கிட்ட ஒரு சாதா குஞ்சு புறா தான் இருக்கு. இந்த புறாவை வளர்த்தவங்க மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்கிறதுக்கு புறா மேலே பெயிண்ட்டை வச்சு கிரிக்கிறாங்க. சரி பரவாயில்லன்ட்டு நமக்கு பிடிச்சிருந்ததெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். நம்ம கிவ்அவே தர போகிறது இந்த ஆஸ்திரேலியன் புறா. இவங்களோட ஜோடி வேற புறா கூட பேரானதால இவங்க ரொம்ப நாளாக நம்ம கேஜியில் சிங்கிளாகவே இருந்துட்டு இருக்காங்க. நம்மளும் 2K சப்ஸ்கிரைபர் வந்தோன்னா கிவ்அவே கொடுக்கலான்ட்டு இருந்திருந்தோம். இந்த புறாவை விற்க போறோன்னு ஒரு வீடியோல போட்டிருந்தோம். ஆனா 2K சப்ஸ்கிரைபர் தாண்டின உடனே இந்த புறாவே நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கொடுத்துடலாம்னு முடிவு பண்ணிட்டோம். இந்த புறாவும் நல்லா கூவ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த புறாவுக்கு ப்ரீடிங் கேஜில் ஒரு ஃபீமேல் எடுத்து போட்டு 2 நாள் வச்சிருந்தா கண்டிப்பா பேராயிடுவாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கணும். நம்ம இந்த வீடியோல எத்தனை புறா காமிச்சிருக்கோம் அப்படின்ட்டு கரெக்டா கமெண்ட் பண்ணிருக்கணும். நம்ம சண்டே அன்னைக்கு கண்டிப்பா கிவ்அவே கொடுத்துடலாம் யாருக்குன்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம கொடுக்குற கிவ்அவே வின் பண்ணிக்கோங்க.